ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதிஸ் ஆர்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு சாம்பார், கல்யாண வீட்டு மோர் குழம்பெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நாம் இன்னைக்கு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக சமைக்கலாம். சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு ஒரு மீடியம் சைஸ் துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்து பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 1. இப்போ நம்ம மசாலா பொருளை பார்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துப்போம். இப்போ நம்ம பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா வெங்காயம் கருகிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கிளறி விட்டுப்போம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளை சேர்த்துப்போம். சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. இந்த தக்காளி கரைஞ்சி வரட்டும். நம்ம போட்ட மசாலா பொருள்லாம் பச்சை வாடை போகட்டும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுப்போம். பாருங்கள், நம்ம போட்ட தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. மசாலா பொருள்லாம் பச்சை வாடை போயாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். எதுக்காகனா அப்போ தான் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது மசாலா ஃபுல்லாக உருளைக்கிழங்குல படும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். இது கூடவே பச்சை பட்டாணியை சேர்த்துப்போம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுப்போம். பாருங்கள், கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம கடைசி ஸ்டெப்பாக கொத்தமல்லியை தூவிடுவோம். தூவியாச்சு. ஒரு கிளறிடுவோம். கிளறியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ரசம், சாம்பார் கூடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சுவையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா எவ்வளோ ஈஸியாக சமைச்சோன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Thank you. Bye-bye.